Hi, hello guys. You're watching Codeman with Arishan Bharat. So welcome to a funny episode by Cricket Diamond. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா சும்மா அந்த கிரிக்கெட்ல நார்மலா டே டு டே லைஃப்ல நம்ம பார்த்து ஸ்க்ரால் பண்ணி கொண்டிருக்கும் மீம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸ் பத்தி தான். அதை நாங்க பார்த்து நாங்க ரியாக்ட் பண்ண போறோம். ஒரு கிரிக்கெட்டரை பிடிச்சதுனால இன்னொரு கிரிக்கெட்டரை பத்தி மீம்ஸ் போடுவாங்க. ஒருத்தரை பிடிக்காதனால அவரை அடிக்கிறதுக்குன்னே வந்து மீம்ஸ் போடுவாங்க. இதையும் பார்ப்போம். இது தாண்டி வந்து கிரிக்கெட்ல நார்மலா வந்து மேட்சஸ்ல இதெல்லாம் எடுத்து ட்ரால்ஸ் எல்லாம் போடுவாங்களே, அதெல்லாம் சேர்த்து ஒரு கம்பைலேஷன் மாதிரி நாங்க பார்த்து ரியாக்ட் பண்ண போறோம். So hope you guys also like it. ஆமா, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். என்னதான் இந்த வீடியோ வந்து 95% வந்து ஃபன்னியா இருந்தாலும் ஒரு 5% ஒரு கருத்து சீமர் நாங்களும் வந்து அங்க லைட்டா சொருவி இருக்கும். ஒருவேளை வந்து உங்களுக்கு இந்த வீடியோ ஹர்ட் ஆகும்னு உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருச்சு, இவனுங்க வில்லங்கமா தானே பேசுவானுங்க, கண்டிப்பா இது ஹர்ட் ஆகும்டா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்பவே வந்து வீடியோ விட்டு வெளியே போயிருங்க. ஆனா வந்து முழுசா பாருங்க, கண்டிப்பா ஹர்ட்லாம் ஆகாதுங்க. நீங்க வந்து கிரிக்கெட் ஒரு ஸ்போர்ட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹர்ட் ஆகாது. அந்த பிளேயர் நீங்க வந்து டிவோட்டியா இருந்து பிளேயர் பத்தி ஏதாவது பேசினாலே நான் அடிப்பட்டா அப்படின்னு நினைக்கிறவங்க ப்ளீஸ் இப்பயே வந்து கொஞ்சம் வெளில போயிட்டா நல்லா இருக்கும். சும்மா அடிக்க மாட்டோம், அந்த கருத்தோட தான் வந்து நாங்க போதுவோம். அதுவும் நம்ம சில பேரை சொல்றோம், சில பேர் இப்படி பண்றாங்கன்னா அந்த சில பேரை மட்டும் தான் சொல்ற மாதிரி இருக்கும். எல்லாருமே அப்படி சொல்ற மாதிரிலாம் அர்த்தம் கிடையாது, சரிங்களா? ஓகே, வீடியோக்குள்ள போயிடலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ இந்தியா பாகிஸ்தான் ஃபைனல்ஸ் இப்ப ஏஷியா கப் நடந்துச்சு நம்மளுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி ஷோயப் அக்தர் ஒரு சம்பவம் ஒன்று பண்ணியிருந்தா, அப்படி அதை பத்தி அந்த வீடியோ பார்க்க போறோம். Pakistan agar get Abhishek Bachchan out for a hypothetical situation early on, then what's going to happen with the middle order? उनका मिडिल ऑर्डर तो परफॉर्म नहीं किया, उसको फिर नहीं किया अभिषेक शर्मा. मैं क्या कह रहा हूँ, அதாவது இன்கேஸ் உங்களுக்கு புரியலன்னா அங்க வந்து டெக்ஸ்ட் போட்டிருக்காங்க, அதுவும் உங்களுக்கு புரியல என்னடா சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னும் இல்ல, அபிஷேக் சர்மான்னு சொல்ற இடத்துல அபிஷேக் பச்சன் சொல்லிருக்கா. அப்படி சோயப் அக்தர் எதற்கேட் அபிஷேக் பச்சன் அவுட் ஆர் யூ வில் சஃபர் அப்படின்ட்டு. அபிஷேக் பச்சன் ஆல்ரெடி அவுட் ஆஃப் தி இண்டஸ்ட்ரிங்க. வாட் இஸ் திஸ் சோயப் அக்தர் சார்? இதை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் தோணுச்சு, கொஞ்சம் ஃபனியா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்போ. இது ஆக்சுவலி நிறைய பேர் பாத்திருப்பீங்க. இது வந்து ரவிச்சந்திரன் அஸ்வினே வந்து ரீசெண்டா கலாச்சிருந்தாரு இந்த ஃபுட்டேஜை. சோ ஓகே, நம்ம அந்த அடுத்த வீடியோ பாத்துடலாம். ஓகே, ஷோயப் அக்தர்ல இருந்து ஆரம்பிச்சோம். செகண்ட் வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம சஞ்சு சாம்சன் இருக்காரு பாத்தீங்களா, அவரு பத்தின ஒரு வீடியோ நாங்க வந்து போட்டிருந்தோம், சரிங்களா? லைக் வந்து ஏன் வந்து சஞ்சு சாம்சனை ஒதுக்குறார்களா பிசிசிஐ, சஞ்சு சாம்சனோட ஃபியூச்சர் என்ன அப்படின்னு போட்டிருந்தோம். அந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் ஒன்று ஆடினாருங்க, இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா. அந்த மேட்சுக்கு முன்னாடி எடுத்த ஒரு வீடியோ, ஒரு இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூ பார்த்துட்டு வாங்க, என்ன சொல்றதுன்னு தெரியல. இதுல வந்து 1 minute and 3 seconds இருந்தா ஆக்சுவலி ஃபன் ஸ்டார்ட் ஆகும். அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்றேன், நீங்களே பாருங்க. Yeah, enough of the easy question. Now one final question. You've got 3 T20 international hundreds. Yeah. All 3 coming at the opening position. Yeah, that's it. I thought it was a question. Yeah, so You didn't tell us ask me the about question. So which is the position that you're most comfortable Yeah, with? to be very honest, I think recently our Laletan Mohanlal, you know, the cinema actor from Kerala, I think he got a very big award from the country. Okay. I think, so I think he is an actor. I think he's acting from last 20, 30, 40 years for Kerala Okay, where movies. is this going now? Yeah, Okay. so I am also playing for my country from last 10 years. So I can't say that I only can do a hero role. I need to be a villain. I need to be a joker. I need to play around, actually. I think you can't say that you have scored runs in opening and you are really good at the top 3. But I think let me try this also. No one can say that. Why can't I be a good villain also? I think so. Let's see how it goes. Well Hopefully done. Well done, Mohanlal. I'm sorry. Well done, Sanju Samson. Sanju Mohanlal Samson. Okay. Thank you very much. Thanks. அதாவது நான் உங்களுக்கோசரம் ஒரு வீடியோ ஒண்ணு போட்டோம். ஏன் இப்படி பிசிசிஐ பண்றாங்கன்னு தெரியல. அவர் வந்து ஓப்பனிங் ஸ்லாட் திரும்ப கொடுக்கணும், சுப்மன் கில்ல வந்து உள்ள சொருவிட்டாங்க, அதனால இவர் பொசிஷன் கட் ஆகுது, சரியா பர்ஃபார்ம் பண்ண முடியுமான்னு தெரியலன்னா பேசிட்டு இருக்கோம். ஆனா தலைவா, நீ இப்படி பேசலாமா? உனக்கு தான்டா வக்காலத்து வாங்கிட்டு இருந்தோம் ஓப்பனிங் வேணும்னு சொல்லிட்டு. ஆனா தலைவன் வந்து ஓப்பன் டு என்ன கொடுத்தாலும் ஓகே, இந்தியால ஒரு இடத்த கொடுங்கன்ற மாதிரி எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாத்துருவோம். இதுதான் கிடைக்கும்னு எனக்கு இல்லல்ல, எது கொடுத்தாலும் நான் பண்ணிதான் ஆகணும்ன்ற மாதிரி. ஓகே, அது அவரே தேத்திக்கிட்டாருன்னா ஓகே தான், பட் ஃபேன்ஸ் தேத்திக்கணும்ல. இல்ல, ஆக்சுவலி இந்த மென்டாலிட்டிக்காக தான் ஃபேன்ஸே லைக் வந்து பாசிட்டிவா எடுத்துப்பாரு எல்லாத்தையுமே. அந்த கொடுக்குற இன்டர்வியூஸ்மே வந்து பாத்தீங்களா ஒரு மாதிரி, ஆமா இதுதான் என் ரோல், எனக்கு தெரியும், நான் அந்த ஐ வில் ப்ரூவ் மை செல்ஃப்ன்ற ஒரு பாசிட்டிவ் மென்டாலிட்டி இருக்கு. அந்த மென்டாலிட்டி எல்லாம் சூப்பர் தான், இல்லன்னு சொல்ல. ஆனா பிசிசிஐயும் அவங்க இதே மென்டாலிட்டியில அவரை பார்த்தாங்கன்னா நல்லா இருக்கும் தான் நான் ஆசைப்படுறேன். அது அவங்க பாக்குறாங்களான்னு தெரியல. பிசிசிஐ எங்க தேவையோ அங்கதான் ஆட வைப்பாங்க. சரி விடு, லாலேட்டன் ஆஃப் இந்தியா. லாலேட்டன் ப்ரோ, சஞ்சு மோகன்லால் சாம்சன் தான் நம்ம கூப்பிட போறோம். எஸ், சரி, ஓகே, மூவிங் ஆன் டு தி அனதர் ஒன். இதுவுமே வந்து ஏஷியா கப்ல இருந்து வந்தது தான். சோ இந்த வீடியோ பாக்கிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு மேல இருந்து டிஸ்கிரிப்ஷன்ல வச்சு படிச்சிடுறேன். இவர் ஸ்பேஸ் ரெக்கார்டர். இவர் ஆக்சுவலி வந்து ஒரு பாகிஸ்தானி ஃபேன், சரிங்களா? அவர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, in 1971 Pakistan was cut and Bangladesh was created. This is unacceptable. PCB should officially complain to ICC about Surya Kumar's behavior. He shouldn't mock in action that Pakistan was cut into Bangladesh அப்படின்னு போட்டிருக்காரு. நம்ம வந்து இந்த ஃபுட்டேஜ் செக் பண்ணிடுவோமா அவர் என்ன பண்றாரு அப்படின்ட்டு.
சொல்லுங்க ஹரிஷ், என்ன என்ன சொல்றாரு சூரியகுமார்? இதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு, நான் என்னன்னு சொல்றது. பட் ஆனா உண்மையான அர்த்தம் என்னன்னா, இது பங்களாதேஷ் மேட்ச்ங்க. ஆக்சுவலி நம்ம வந்து நிறைய மேட்சஸ் கேட்ச் விட்டுட்டே வந்திருப்போம் தொடர்ந்து. அதுல ஃப்ரஸ்ட்ரேட் ஆன சூரியகுமார் யாதவ் அந்த பங்களாதேஷ் மேட்ச்ல கேட்ச் விடும் போது கரெக்டா காசை வந்து கட் பண்ணிடு அப்படின்னு சொல்றதுதான் வந்து நேக்கா காமிச்சிருக்காரு. அவருக்கு கிடைக்க வேண்டிய பேமெண்ட்டை கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறத இவங்க வந்து இந்த மாதிரி பிஸ்குன்னு போட்டு ஏதாவது பண்ணிருக்கானுங்க. எல்லாத்தையும் வந்து பிளேயர்ஸ் பொலிட்டிக்கலா பாக்குறாங்களோ இல்லையோ, இவனுங்க சோஷியல் மீடியால எல்லாத்தையும் பொலிட்டிக்கலா தான் பாத்துட்டு இருக்காங்க. ஆனா பிளேயர்ஸ் மேல பழி போட்டுருவானுங்க அதுக்கப்புறம். ஆனா இந்த மேட்ச் உண்மையிலே சூரியகுமார் இருந்தா கடுப்பா இருக்குங்க. ஏன்னா 4-5 கேட்ச் அடுத்தடுத்து விட்டுட்டு இருந்தாங்க. ஏதோ அந்த மேட்ச் ஜெயிக்கிற நிலைமையில இருந்ததுனால சூரியகுமார் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே ரியாக்ட் பண்ணிருப்பாரு. இவன் பாகிஸ்தான்காரனுக்கு வந்து எப்படி தெரியுமா, நம்ம வந்து ஒரு எதிரிகார இன்னொரு எதிரி ரெடி பண்ணுவோம்னு சொல்லிட்டு பங்களாதேஷ வந்து ஊட்டி விடுறதுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. ஆக்சுவலி சாரி பாகிஸ்தானி, இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டு வாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சோ 4வது வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரோ பேக் வீடியோங்க. நீங்க வந்து ஒரு ரோஹித் சர்மா ஃபேனா இருந்தீங்கன்னா வந்து இது கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஒரு நாஸ்டாலஜிக் 2020ல வந்து அண்ணன் ஒரு லைவ் போடும்போது எடுத்த ஒரு வீடியோ. அது வந்து இப்போ கொஞ்சம் ரீசர்ஃபேஸ் ஆகி அதை வந்து என் கண்ணுல மாட்டி ஆஹா அருமையா இருக்கு, ரொம்ப ஒரு ஹோல்சமா இருக்கு. அதான் லாக்டவுன்ல லைவ் போடுறப்ப எடுத்த வீடியோ. அது வந்து ஹோல்சமா இருக்கேன்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கேன். சோ நீங்களும் பாருங்க கைஸ். கெவின் பீட்டர்சனுக்கும் ரோஹித் சர்மாவுக்கும் நடந்த உரையாடல். And cleaning this whole area so my daughter can play here. Crazy. So, yeah. What outside space have you got? Sorry? What outside space have you got? This is what I have. This is the balcony I have, and there's one little outside, there's one little space. We are not so lucky as you where you have your back garden and everything. Yeah, no. We are very lucky. As you can see, I'm on 29th floor here. So let's have a look. Goodness me. Right in the middle of Mumbai, huh? Yes, the city has come to standstill. I cannot hear anything. Goodness. And is that a net because you're practicing your cricket strokes, or you don't want the balls to fly over the balcony? Yes, you're right. The pigeons, they come inside, man. They come inside and they poop everywhere, and I have to clean that as well. So I've just made sure there is net covering here so that they don't come inside. ஆக்சுவலி வந்து புறா வந்து அதை ஷிட் பண்ணி வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் நெட்ஸ் போனதை சர்க்கியாசமா வந்து கெவின் பீட்டர்ஸ் என்ன பிராக்டிஸ் தானே பண்ணிக்கிட்டு இருக்கே நீ அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிருக்காரு. ஒரு நல்ல வீடியோங்க. ஒரு யதார்த்தமா ரோஹித் சர்மா வந்து நார்மல் மிடில் கிளாஸ் மேன் மாதிரி பேசிட்டு இருக்காப்ல. என்னதான் அவ்வளவு காசு எடுத்தாலுமே இவ்வளவுதான் இடம் இருக்கு, இவ்வளவுதான் இது இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு கேஷுவலான கான்வர்சேஷன். ஆமா, இதே மாதிரி ஆக்சுவலி ரிஷப் அண்ட் ரோஹித் சர்மா தோனியோட கான்வர்சேஷன்ல நான் டைம்ல ஃபேமஸ் ஆயிட்டு இருந்துச்சு. அதை நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். அடுத்து வந்து ஒரு மீமுங்க பார்த்தா சிரிப்பதுங்க. Who is responsible for Pakistan defeat against India? Tell me honestly அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு பாகிஸ்தான்காரரு. அது கீழே கமெண்ட் பாருங்க. லைவ் டெலிகாஸ்ட் போட்டு கான்டாக்ட் ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கு நீங்க ரொம்ப நாளா கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்தீங்க, அந்த பாகிஸ்தான்காரங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்னு தெரிஞ்சா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து முன்னாடி பாகிஸ்தான் ஜெயிக்காத ஒரு மேட்சை லைவ் டெலிகாஸ்ட் இல்லன்ற ஒரே காரணத்தினால பாகிஸ்தான் ஜெயிச்சிருச்சுன்னு நியூஸ் பேப்பர்ல வர அளவுக்கு எல்லாம் வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல. This time they can't fake the victory because it's worldwide, published worldwide அப்படின்ட்டு மாட்டிக்கிட்ட பண்ணி இதெல்லாம் மறைக்க முடியாது. ஆக்சுவலி அது ஃபைனல்ஸ்ல டிராஃபி பக்கத்துல 2 கேப்டன்ஸ் நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ எடுக்கணும். பட் ஆனா சூரியகுமார் அதை வந்து ரெசிஸ்ட் பண்ணிட்டாரு. சோ அதனால இவர் மட்டும் ஆகா மட்டும் வந்து பக்கத்துல நின்று டிராஃபியோட நின்றுட்டு இருப்பாரு. அது உங்க ஹாப்பினஸ் கொண்டா நீங்க ஒரு போட்டோவா எடுத்து பேப்பர் கட்டிங்ல போட்டு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் நாங்க சொல்ல முடியும். அதுக்கு மட்டும் தான் அது யூஸ். மத்தபடி அது அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லை. அந்த போட்டோ இந்த மீமை பார்த்து நீங்களே சிரிச்சிருவீங்க. டாஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் இந்தியா vs பாகிஸ்தான் மேட்சஸ். ஆஹா கரெக்ட் தான் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அடுத்து வர பாருங்க. இட் டிசைட்ஸ் வெதர் பாகிஸ்தான் will lose by runs or wickets. எப்படியோ தொகைதான் போறானுங்க. அது வந்து ரன்ஸா இல்ல எவ்வளவு ரன்ஸ் மார்ஜினா இல்ல எவ்வளவு விக்கெட்ஸ் மார்ஜினான்னு தெரிஞ்சுக்கிட்டா டாஸ் ரொம்ப ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறது நல்லதுன்றது சொல்ற மாதிரி இருக்கு பேசிக்கா. ஏன்னா ரன்ஸ் மார்ஜின்ல தோத்தா ரொம்ப பெருசா அசிங்கமா தெரியும். ஆக்சுவலி இதை பார்க்கும்போது அஸ்வின் கலாய்ச்சதான் ஞாபகம் வருது. அவர் வீடியோல சொல்லியிருப்பாரு, இது மாதிரி பாகிஸ்தான் வந்து கண்டென்ஷன் எல்லாம் இருக்காங்க, அவங்களும் வந்து ஸ்ட்ராங்கான டீம் நல்லா விளையாடிட்டு வராங்க, ஃபைனல் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனா அதுக்கு என்ன பண்ணணும்னா பைக்ராஃப்ட் எப்படி பேன் பண்ணணும்னு சொன்னாங்களோ அது மாதிரி இந்தியாவை பேன் பண்ணணும்னு சொன்னோம், அப்பதான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சீரியஸா பேச வரான்னு பார்த்தா புசுக்குன்னு உடச்சு விட்டாரு. நிறைய ட்ரோல்ஸ் போச்சு. அதுதான் வச்சு செஞ்சுட்டானுங்க. ஆனா அவங்க என்ன நம்ம என்ன கலாய்க்கிறது, பிளேயர்ஸே வச்சு செஞ்சுட்டு இருந்தானுங்க மாத்தி மாத்தி. ஹர்தீப் சிங், ஜித்தேஷ் சர்மா செலிப்ரேஷன் எல்லாம் பாருங்க, செம்ம ஃபன்னா இருக்கும். நான் பிளே பண்ண போறது இது பாக்குறப்ப உண்மையில எனக்கே சிரிப்பு வருதுங்க. பாருங்க இயர் பாரு.
5 வருஷம் ப்ரோ. இப்போ வரைக்கும் அதான் ப்ரோ சொல்லிட்டு இருக்கோம் நாங்க. ஒன் லாஸ்ட் டைம் இந்த அப்படின்ட்டு. போஸ்ட் வந்து அந்த ஸ்டோரியில ஹைலைட்ஸ்ல ஒரு ஃபீச்சர் இருக்குல்ல, அது மாதிரி வருஷம் வருஷம் எடுத்து போட்டுட்டே இருக்கலாம். அதான் சத்தியமா இது வந்து அந்த தோனியோட ரியாக்ஷன் தான் எனக்கு எங்களோட ரியாக்ஷனா இருக்கு உண்மையிலே. இப்ப 2030 போனாலே இதுதாங்க. சரி ஓகே, ஆனா கலாய்க்கலாம் சொல்ல, சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன். இல்ல நீங்க அதை சொல்லிக்கோ, யாரும் கண்டுக்க மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, யாரு சொன்னாலும் நம்பாதீங்க சரிங்களா. வந்து பீடாகே ஒன்னு சொல்லுவாரு, இந்த மாதிரி வந்து இதுதான் வந்து கடைசி சீசனா இருக்கும், ஹோப்ஃபுல்லி நாட் அப்படிலாம் சொல்லுவாரு. இவ்வளவு ஏங்க, நானே வந்து என் கண்ணால பார்த்தேன். அவ வந்து லீலா பேலஸ்ல பிளேயர்ஸ் எல்லாம் அழுதுட்டு இருந்தாங்க, கண்டிப்பா வந்து தோனி ரிட்டையர் ஆக போறோம் நாங்களே ஒன்னு சொன்னாலும் நம்பாதீங்க. தோனியா ஒரு வாயால நான் ரிட்டையர் ஆக போறேன், இட்ஸ் ஓவர்னு சொல்ற வரைக்கும் நம்பாதீங்க. ஏன்னா அப்படிதான் ரூமர்ஸ் எல்லாம் பரவிட்டு இருக்கு. இதனால எவ்வளவு டிக்கெட் ரேட் ஏறிச்சுன்னு எங்களுக்கு தான் தெரியும். கடைசி ஒரு 4 வருஷமா செம்ம ஹைக் பிரைஸ். ஹரிஷ், இந்த போட்டோ நீ பாக்குறப்போ உனக்கு என்ன தெரியுது? மைந்தில் அங்கர் தெரியுது. ஆனா அதுக்கு முன்னாடி எங்க அண்ணன் தான் தெரிஞ்சாரு எனக்கு. கண்டிப்பா அடிக்காத ஃபர்ஸ்ட் உனக்கு வந்து ரோஹித் சர்மா தான் தெரிஞ்சிருப்பாரு. ஆமா, ரோஹித் சர்மா தான் தெரிஞ்சாரு. அதுதான், அதுக்கு முன்னாடி எனக்கு என் கண்ணுக்கு மைந்தில் அங்க தெரிஞ்சாங்க, ரோஹித் சர்மா. அதுக்கப்புறம் சரி ஓகே, ஃப்ரேம்ல 2 பேர் இருக்காங்கன்னு தெரியுதா. ஒருத்தர் கமெண்ட் ஒருத்தர் போட்டிருந்தாரு பாரு, டன்டடா ஓ பீச்சே தோனி ரன் அவுட் ஹோகையா. புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி அது வந்து பயங்கர ட்ராமாட்டிக்கான ஒரு இன்சிடென்ட் சரிங்களா. அந்த 5 வருஷத்துக்கு கழிச்சு இப்ப இதை பார்த்து நாங்க சிரிக்கிறோம் அப்படின்னா உண்மையிலே அது நல்ல வர்த்தான இதுதான், அழிக்க முடியாது. ஆமா, வேறெவர் இட் கோஸ் திஸ் திங் ஃபாலோஸ்ன்னு சொல்லுவோம்ல, இந்த ட்ராமா அந்த மாதிரிதான் அது. என்ன கருமம் விடுங்க. சரி, நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது, சொல்றதுக்கு கஷ்டமா இருந்தாலும் இதுதான் நெசம்ன்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி சூரியகுமார் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டுங்க. மும்பை இந்தியன்ஸுக்கு நிறைய ஜெயிச்சு கொடுத்திருக்காரு. இந்தியா டீம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரிதான் இருக்கு. ஆக்சுவலி இதுவுமே ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்குங்க. இவர் வந்து கேப்டன்சிக்கு முன்னாடி எக்கச்சக்க மேட்ச் இந்தியாவுக்கும் ஜெயிச்சு கொடுத்திருக்காரு. ஆனா அது கேப்டன்சி எடுத்ததுக்கு அப்புறம் இவர் சூரியகுமார் பயங்கரமா சொதப்பாரு. அந்த மீம் பார்க்கும்போது கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கு. பட் எனிவே, ஹோப் தட் சூர்யா கம்ஸ் பேக். எந்த ஸ்கையை பார்த்து நம்ம எல்லாம் லைக் பண்ணி ஆஹா ஸ்கை இஸ் வேற லெவல், ஸ்கை இஸ் பியாண்ட் த லிமிட்னு வந்து சொல்லிட்டு இருந்தோமோ, அந்த ஸ்கை திரும்ப வந்தா நல்லா இருக்கும். அண்ட் இது வந்து T20 வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி நடந்தா நல்லா இருக்கும். ஆக்சுவலி ஸ்கைக்கு அந்த ஹேட்டட் எப்ப தெரியுமா, அவர் வந்து மும்பைக்கு பயங்கரமா அடிச்சுட்டு இந்தியாவுக்கு 2023 வேர்ல்ட் கப்ல ஆட வச்சாங்க. அதுல ஒரு ஃபெயிலியர், தேவையானப்போ அடிக்க மாட்டான்னு சொல்லிட்டு அப்பத்துல இருந்து. ஆனா அதுக்கப்புறம் நடுவுல நிறைய T20 மேட்சஸ் அடிச்சாரு. அன்பார்ச்சுனேட்லி இப்ப கேப்டன்சிக்கு அப்புறம் திரும்ப அந்த ஃபெயிலியர் ஸ்ட்ரீக் அவர் வந்துச்சு. அதனால வந்து போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து அவர் கண்டிப்பா ரிகவர் ஆவாரு. இன்னும் அடுத்த 10-20 மேட்ச் பயங்கரமா ஆடுவாரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தொடர்ந்து மொக்கையா ஆடிக்கிட்டு இருப்பாரு. தொடர்ந்து 3 டக்ல ஆனாருங்க ஒரு டைம்ல. அந்த மாதிரி மோசமா ஆடினா ரொம்ப மோசமா ஆடுவாரு, பயங்கரமா ஆடினா ஃபார்ம்லாம் வந்துட்டாருன்னா செம்மையாடுவாரு. ஹோப் ஸ்கை பவுன்சஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த மீம் வந்து பாத்துடலாம். பாருங்க, இந்த வீடியோ பாருங்க. அதுதான் ஹைலைட். அடுத்தது கூட தெரியலங்க. எங்க ஸ்ட்ரீட் கிரிக்கெட்ல நான் விளையாட்டு இருக்கும் போது என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஆச்சு நாடு இங்கேயும் வந்து எவ்வளவு வருஷம் வரப்பன்னு தெரியலங்க. ஆனா சரியான ஷாட். இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இந்த மாதிரி நம்ம நடக்கிறது பார்க்க மாட்டோம். ஏன்னா மோஸ்டா வந்து ரியாக்ஷன் வந்து ஐயோ என்னாச்சு ஃபர்ஸ்ட் பிளேயரை போய் செக் பண்ணலாம்னு பாப்பாங்க. இந்த மாதிரி ஸ்டேட் கிரிக்கெட்டா தான் இந்த குருமாலாம் நடக்கும். ஹோப் நத்திங் சீரியஸ் ஹேப்பன் டு தி கீப்பர், அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதனால நக்கலையா அந்த நான் ஸ்ட்ரைக்கருக்கு. இதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட்டுங்க. என்னையா பண்ணிட்டு இருக்க? இந்த மாதிரி பண்ணிருக்கேன் என்னைக்காச்சு மேட்ச் நடக்க. ஆனா வந்து பால் போடுறப்ப இல்ல, ஒரு வாட்டி வந்து நான் பாத்ரூம் போயிட்டு வந்தேங்க ஃபீல்டுக்குள்ள. அப்ப வந்து பால் அடிச்சுட்டா, ஐயோ பார்த்தா வேற இடத்துக்கு போயிடுச்சு. நல்ல வேலை எனக்கு நடந்திருக்கு, ஆல்மோஸ்ட் சிமிலரா நடந்திருக்கு. தப்பிச்சிருக்க. ஆனா எவ்வளவு ஆக்வர்டா இருக்கும், அதுவும் வீடியோல ரெக்கார்ட் ஆகுது, இன்னும் ஆக்வர்டா இருந்திருக்கும். நீங்க என்னைக்காச்சும் விளையாடுறப்போ இந்த மாதிரி நடந்திருக்கா? ஒண்ணு நீங்க பண்ணிருக்கீங்களா, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி ஒண்ணு கடிச்சிட்டு இருந்திருக்காங்களா அப்படின்ற வந்து கமெண்ட். எனக்கு ஒரு டைம் காண்டிட அம்பையர் வந்து பிரேக்கே தர மாட்டாரு. சரி அப்படியே மேட்ச் போயிட்டு இருக்கும், ஃபீல்டர் வந்து பால் எடுத்து போடணும், அந்த டைம் இருக்கும், டக்குன்னு அடிச்சுட்டுலாம் போவேன். ஆனா ஒரு வாட்டி எனக்கு அது மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஃப்ரேமை பார்க்கும் போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க இது என்ன மீம் அப்படின்ட்டு. பாத்துருக்கேன். சரி போடு பாக்குறேன், ப்ளே பண்ணவா? Just wanted to ask you this one question. Final match you performed. What happening? What do you mean? And one last question, I had to ask you this in 2024 when you won the IPL as well. Final match you performed. What happened? உங்களுக்கு கான்டெக்ஸ்ட் தெரிஞ்சா நீ எக்ஸ்பிளைன் பண்ணு கிரிக்கெட் மக்களுக்கு. வந்து ஒண்ணு இல்லைங்க, பங்களாதேஷ் பிரீமியர் லீக் நடக்குங்க. அதுல வந்து ஆண்ட்ரே ரசல் இதே மாதிரிதான் வந்து நிப்பாரு. அந்த இன்டர்வியூ வந்து கேட்டிருப்பாரு, அவங்க இங்கிலீஷ் கொஞ்சம் இதுவா பேசுவாங்க. இந்த இன்டர்வியூ வந்து ஆக்சுவலி ரசல் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு வருவாரு. அது வந்து
ஃபைனல் மேட்ச் யூ பர்ஃபார்மிங் வாட் ஹேப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்கு ரசல் வந்து வாட் ஃபைனல் மேட்ச் யூ பர்ஃபார்மிங் வாட் ஹேப்பனிங் ஐ வின் ரசல் புரியாது என்ன சொல்ல வரா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அது இது பரவலாகி கொஞ்சம் அதுக்கு ரிப்ளை கொடுத்துருப்பாரு ரசல், ஐ வின் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு கடைசியில. அது இவங்க என்ன பண்றாங்க, ஒவ்வொரு தடவை வந்து ரசல் நரேன் இவங்க எல்லாம் ஜெயிக்கும் போது எல்லா தடவையும் இதே கேள்வி வந்து கேட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இப்ப கூட வந்து இப்ப ஹர்தீப் சிங் ரீசெண்டா கூட ஒரு வீடியோ போட்டிருந்தாரு அவர் ஜிதேஷ் சர்மாவோட, இதே மாதிரி பங்களாதேஷ் ரிப்போர்ட்டர் மாதிரி ஃபைனல் மேட்ச் யூ பெர்ஃபார்ம் வாட் ஹேப்பனிங் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருப்பாங்க. அது ஒரு மீம் மெட்டீரியலாவே ஆயிடுச்சு. இப்ப ரீசெண்டா இது ஆக்சுவலி ரீசெண்டா எடுத்த ஃபுட்டேஜ். இது ட்ரின்பாக் யுனைடெட் கப் அடிச்ச உடனே ரசல்ட்டையும் நரேன்டையும் கேட்டிருக்காங்க. வாவ், அது ஒரு டியூட் அந்த மாதிரி அவுடி சிம்பிளின் புது அம்பாசிடர் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. ஆமா, அவுடி அம்பாசிடர் ஃப்ரம் பாகிஸ்தான் சைம் அயூப். இங்க பாரு ஒரு ப்ரோக்ரஷன் இருக்கு பாரு, 0 from 1 அவுட் இருக்காரு, அதுக்கப்புறம் 0 from 2, 0 from 3 கன்சிஸ்டன்சிங்க. சரி இது சொல்ல விரும்பல. சைமாச்சி பரவாயில்ல, ஏதோ போலிங் போட்டு தப்பிச்சுக்கிட்டாப்ல. சில பேர்லாம் எதுக்கு இருக்காங்கன்னு தெரியல டீம்ல. ஆக ஒரு அருமையான மேட்சோடு 2020 இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து அகமதாபாத்ல நடந்த ஒரு T20 மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் பால். யூசுவல் டே இன் அண்ணா லைஃப். எஸ், ஒன்னும் இல்லைங்க, இவர் வந்து ஃபர்ஸ்ட் பால் 6 அடிக்கிறாரு அகைன்ஸ்ட் இங்கிலாந்து 2020. நம்ம சொன்ன மாதிரி அகமதாபாத் லாக்டவுன்ல நடந்த மேட்ச். சரிங்களா, இந்த 6 பார்க்கறது சூப்பரா இருக்கா. ஆக்சுவலி இந்த இதுக்காக நாங்க இதை ரெக்கார்ட் பண்ணல. இதுக்கு மேல இருக்கிற கமெண்ட் பாருங்க, அதாவது கேப்ஷன், ஹிட்டிங் ஃபர்ஸ்ட் பால் 6 சம் டுக்யா அண்ட் பிளைண்ட் ஸ்லாகர் கான்ட் ரிலேட் தட் டூ அகைன்ஸ்ட் பிரைம் அடில் ரஷீத் அப்படின்ற ஒரு கேப்ஷன்ல போட்டிருக்காப்படி. இவர் வந்து ஒரு ரோஹித் சர்மா ஃபேன் தான். இவரோட அக்கௌண்ட்ல நிறைய பேரை டுக்யான்னு இவர் மென்ஷன் பண்ணிருக்காரு. அதாவது வந்து விராட் கோலியை மென்ஷன் பண்ணிருக்காரு, தோனியை மென்ஷன் பண்ணிருக்காரு, பாபர் அசாமி டுக்யான்னு மென்ஷன் பண்ணிருக்காரு. சோ இவர் யார சொல்ல வராருன்னு தெரியல. பொதுவா வந்து சொல்லிட்டாரு எல்லாரும் ஹேட் ஆகணும் எல்லா பண்ணாலும் சொல்லிட்டு போட்டிருக்காப்ல. பிளைண்ட் ஸ்லாகர்னு யார சொல்றாங்கன்னு உங்களுக்கே தெரியும், அபிஷேக் சர்மா. ஏன்னா ரீசெண்டா ரோஹித் சர்மா அபிஷேக் சர்மா தான் கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா, ஆக்சுவலி எனக்கு புரிஞ்சிச்சுரா. இது ஷாஹின் அஃப்ரிடி போட்டு ஃபர்ஸ்ட் பால 6 அடிச்சிருப்பாப்ல, அதுக்கு வந்து போடுறா போல. அதுக்கப்புறம் அதுதான் அடில் ரஷீத் இன்னைக்கு பிரைம்ல இருந்தான்னு தெரியல. சரி, அது கூட விட்டுரும். இதை பாத்தீங்களா, அப்படியே இன்னொரு விஷயத்தையும் காட்டுறேன், இதையும் பாத்துட்டு வாங்க. அதாவது பாத்தீங்கன்னா அவர் வந்து 12 from 12 தான் இந்த மேட்ச்ல அடிச்சிருக்காரு. அதாவது அதுலயுமே வந்து ஃபர்ஸ்ட் அடில் ரஷீத் ஃபர்ஸ்ட் 3 பால்ல 10 ரன் அடிச்சிருவாரு. ஃபர்ஸ்ட் பால் 6, தேர்ட் பால் 4. அதுக்கப்புறம் ஆடின 9 பால்ல தலை வந்து 2 ரன் தான் அடிச்சிருக்காரு. இதுல என்ன தெரியுது, யாருமே டுக் கிடையாது, புக்கும் கிடையாதுங்க. எல்லாரும் வந்து அந்த இன்னிங்ஸ் வந்து பில்ட் பண்றதுதான். இதுல வந்து உங்க தலையோட நீங்க வந்து ஏத்தி காட்டணுன்றதுக்காக, ஒருத்தர் மட்டும் தட்டணும் உங்க தலையோட மாசா காட்டணுன்றதுக்காக ஒரு தப்பான எக்ஸாம்பிள் நீங்க காமிச்சு மாட்டிக்கிட்டீங்க. சோ இந்த மாதிரி யாரையும் தாழ்த்த வேணாம். எல்லாருமே வந்து அபிஷேக் சர்மா ஒரு மொக்க இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு, ரோஹித் சர்மா ஆடி இருக்காரு, ஃபியூச்சர்லயே ஆடுவாங்க. இது வந்து நம்ம கம்பேர் பண்ணி ஒரு யூஸ் இல்ல. நீங்க வந்து சும்மா உங்களோட ஹாப்பினஸ்க்கு நீங்க வந்து பிரைவேட்ல போட்டு பார்த்து என்ஜாய் பண்ணிடுங்க. அடுத்து அவர் அடிக்கிறாருன்னா அவர் அடிச்சுட்டு போட்டு சந்தோஷமா பாராட்டுங்க. ரோஹித் சர்மா அபிஷேக் சர்மான்னு சொல்லிக்க வேண்டியதான், வேற என்ன பண்றது. இது இவரு ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் மட்டும் இல்ல, விராட் கோலி ஃபேன்ஸும் இருக்காங்க, தோனி ஃபேன்ஸும் இருக்காங்க, பல சில ஃபேன்ஸுகளும் இருக்காங்க. அதெல்லாம் வந்து நடக்கதான் செய்யுது. அதுதான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். இதை பாருங்க, இது வந்து கோலி ஃபேன் போட்ட ஒரு போஸ்ட். கோலி ஆஃப்டர் 5 matches in Asia Cup 2022 276 runs. அபிஷேக் சர்மா ஆஃப்டர் 5 matches in Asia Cup 2025 246 runs. கண்டு தெரியல கேஸ், கண்டு காட்டிங்க. Imagine how hell of a batsman Kohli was that even prime Abhishek Sharma couldn't surpass him ன்னு சொல்லிருக்கா. அப்படி இது வந்து ஃபேன்ஸோட இன்செக்யூரிட்டினாக சொல்லணும். நான் தன்னோட ஆளை வந்து அந்த ரெக்கார்ட் வச்சிருக்காருன்னா அது கிட்ட எவனுமே வரக்கூடாது, அது ஒரு விஷயம். வந்துட்டானா அது எப்படிலாம் வந்து போட்டு மூக்க உடைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறது இன்னொரு விஷயம். அதான் முன்னாடி ரோஹித் சர்மா மீம் பார்த்த மாதிரிதான் இந்த விஷயமும். சோ இது வந்து நான் எதுவும் சொல்றதுக்கு விரும்பல. நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலி இந்த விஷயம் சொல்றதுல நான் ஸ்டார்டிங் டிஸ்க்ளைமர் கொடுத்தேன், அந்த வந்து ஹர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு 5% அப்படின்ட்டு. அதை நான் இந்த சொல்ல போற விஷயம் தான். இப்போ இந்த கம்பேரிசன் நீங்க கொடுக்குறீங்களா, நான் ஒரு கம்பேரிசன் கொடுக்குறேன். இப்போ இதே விராட் கோலி இதே ஏஷியா கப்ல இவ்வளவு அடிச்சுமே இந்தியா வந்து அந்த ஏஷியா கப் அடிக்கல. அவங்க ஆக்சுவலி வந்து குவாலிஃபை ஆக மாட்டாங்க ஃபைனல்ஸ்க்கு. ஆனா அபிஷேக் சர்மா அடிச்சு குவாலிஃபை இருக்காங்க. அது மட்டும் இல்லாம விராட் கோலி இவ்வளவு தான் அடிச்சிருக்காரா, இதுல வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சிருப்பாரு ஆப்கானிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா ஒரு டெட் ரப்பர் மேட்ச்ல 60 balls 120 அடிச்சிருப்பாரு. அதை நம்ம மைனஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா விராட் கோலியோட அந்த ஏஷியா கப்ல ஸ்ட்ரைக் ரேட் வெறும் 125 தான். வேற அபிஷேக் சர்மா 200. இப்ப கம்பேர் பண்ணலாமா, முடியாதுல்ல. சோ எதுக்கு அந்த கம்பேரிசன் தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்கு அந்த இன்செக்யூரிட்டி? விராட் கோலி அந்த ஏஷியா கப் சூப்பர் ஆடினாரா, சூப்பர், எஸ், அடிச்சு கொடுத்தாரு. தி லீடிங் ரன் ஸ்கோரர் ஃபார் இந்தியா அவர்தான். விராட் கோலி அப்ப வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருப்பாரு. இந்த ஏஷியா கப் அவர் வந்து ஃபார்ம் வருவாரு.
ஆமா, இந்த 100 செஞ்சுரி விராட் கோலி கிட்ட இருந்து ஆப்கானிஸ்தான் செஞ்சுரி தான். அந்த செஞ்சுரிய எவ்வளவு சந்தோஷமா வந்து கொண்டாடணும். நம்ம வந்து கோலி ஃபேனா இருக்கலாம், நம்ம என்ன ஃபேனா வேணா இருக்கலாம், அந்த செஞ்சுரி வந்து கொண்டாடணும். அவர் வந்து அனுஷ்கா சர்மாக்கு அதுக்கப்புறம் கொடுத்த ஒரு மெசேஜா இருக்கட்டும், எல்லாமே ரசிச்சோம். இப்போ ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த அது பாக்குறப்போ சே அப்படின்ற மாதிரி இருக்கு. அவரு அடிச்சது கிடையாது, சில ஃபேன்ஸ் இந்த மாதிரி பேசுறது. ஓகே, இந்த சின்ன சின்ன கம்பேரிசன்ஸ் வந்து விட்டுருங்க. எதுக்கு ஜாலியா வந்து இப்ப அபிஷேக் சர்மாவா இருக்கட்டும், ரோஹித் சர்மா இருக்கட்டும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதே மாதிரி அபிஷேக் சர்மா தான் மாஸ் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. எல்லாருமே மாசு. இப்ப இது நான் நிறைய இடத்துல பாத்திருக்கேன். ரோஹித் ஆமா, சர்மா ஆமா. அபிஷேக் சர்மா தான் மாசு, அவர் ஸ்ட்ரைக் ரேட் பாரு, அவர் எவ்வளவு இன்னிங்ஸ் நல்லா ஆடி இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. யாரும் கம்பேர் பண்றல. அப்ப இருந்த நிலைமை வேற, இப்ப இருக்கிற நிலைமை வேற. அதெல்லாம் ஆமா. பார்த்து தெரிஞ்சு பேசிக்கங்க. அவ்வளவுதான் சொல்றேன். வேற என்னதானா பேச சொல்றீங்க ஒரு ஃபேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சஞ்சு சாம்சன் ஃபேன் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு ட்விட்டர்ல. அதை பார்த்துட்டு வாங்க. அதை பார்த்துட்டு வந்துட்டு எப்படி வந்து தன்னுடைய ஃபேன் தன்னுடைய ஐடலை மட்டும் தூக்கி பேசணும்ன்றதை தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதாவது இந்த ஸ்ரீலங்கா அகைன்ஸ்டா நடந்த அந்த மேட்ச் இருந்துச்சு ஏஷியா கப்ல. கடைசி பால் என்ன நடந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். அதுல ஒரு சஞ்சு சாம்சன் ஃபேன் போட்டிருக்காரு, சஞ்சு சாம்சன் played a trick there, keep an eye on him when Dasun Shanaka returns, he did a Kumar Sangakkara there which he did to Ahmad Shehzad. என்ன பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியும்ல, லைக் வந்து ஒரு ஃபேக் ரன் அவுட் மாதிரி ஒன்று அட்டன் பண்ணிருப்பாரு. அதனால வந்து அஹ்மத் ஷெஹ்சாத் டைவ் அடிப்பாரு. அந்த மாதிரி தசுன் சனக்கா வந்து பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த சைட் ஆஃப் ஃபுட்டேஜ் நம்ம பார்த்ததே கிடையாது. இந்த ஃபுட்டேஜ் நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு ஃபேன் ரெக்கார்ட் பண்ண வீடியோ, சரிங்களா? அந்த ஃபுட்டேஜ் பார்த்துக்கலாம். கவனித்தீரா ஹரிஷ்? கவனித்தேன். தெரிஞ்சுதா சஞ்சு சாம்சன் பண்ணது? சஞ்சு சாம்சன் பெருசா ஒண்ணும் பண்ணலங்க. இங்க அவர் பெருசா ஒண்ணுமே பண்ணவே இல்லை. ஒண்ணுமே பண்ணல. அவர் சும்மா லைட்டா கை அப்படி எடுத்துட்டு வர்றாரு. ஏன்னா அவரு பால் வரும்னு ஆன்டிசிபேட் பண்ணாரு. அன்பார்ச்சுனேட்லி அப்புறம் மிஸ்ஃபீல்ட் ஆயிடுச்சு. பால் கேட்டிருக்காருங்க ஃபீல்டர் கிட்ட, அவ்வளவுதாங்க. அதுதான் இந்த எண்ட் த்ரோ அப்படின்னு சொன்னாரு. அது உடனே பார்த்துட்டு சரி ஓகே, இதுதான் சொல்றேன். அவருடைய சாட்டிஸ்பாக்சன், இங்க அவருடைய ஈகோ சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. சஞ்சு சாம்சன் பிரைஸ் பண்ணி பேசியாச்சு. அவரோட ஈகோ சாட்டிஸ்ஃபைட், யாரையும் ஹர்ட் பண்ணல. இது வந்து தோனி இதை பண்ணல, ரிஷப் பண்றதை பண்ணல, அவ்வளவுதான். ப்ரோ கிரியேட்டட் ஜோன் ஹாப்பினஸ். இந்த மாதிரி சொல்லி முடிச்சுட்டு வீடியோ நாங்க முடிச்சுக்கிறோம். ஓகே, இது மாதிரி இன்னொரு செஷன்ல வந்து இப்போ நிறைய கருத்தூசிகள்லாம் எடுத்துட்டு வந்தோம். அது இல்லாம ஃபுல் என்டர்டைன்மெண்ட் வீடியோவா நெக்ஸ்ட் வீடியோ பண்ண போறோம். அது இது பிடிச்சிருந்தா சொல்லுங்க, அதையே நாங்க வந்து சீக்கிரமா எடுத்துட்டு வரோம். ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நாங்க என்ன போடுவோம் ஏது போடுவோம் நீங்க எதிர்பார்க்காத மாதிரி நாங்க போட்டுக்கிட்டே இருப்போம். அதெல்லாம் நீங்க வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரிகார்டிங் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டுட்டு இருங்களேன். ஏன்னா சின்ன பசங்க நாங்க. எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.